2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் டைம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் களம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சில தொகுதிகள்ல மட்டும் இந்த சூடு கொஞ்சம் ஓவராவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம சென்னை அம்பத்தூர். ஏன் திடீர்னு அம்பத்தூர் தொகுதிக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இது வெறும் ஒரு தொகுதியோட கதை மட்டும் இல்ல, ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் மாற்றத்தோட தொடக்கமா கூட இது இருக்கலாமா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இத பத்தி பார்க்கலாம். அம்பத்தூர்னு சொன்னா முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இதுதான். சவுத் ஏஷியாவோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்கள்ல ஒன்னு. கிட்டத்தட்ட 1800க்கும் அதிகமான ஃபேக்டரிஸ் இருக்கு. அங்க கேக்குற அந்த மிஷின் சத்தம் தான் அம்பத்தூரோட ஒரு அடையாளம். இது அதோட இன்னொரு பக்கம். அம்பத்தூரோட லைஃப் லைன்னு சொல்லப்படுற சிடிஎச் ரோடு. கிலோமீட்டர் கணக்குல வரிசை கட்டி நிக்கிற வண்டிகள். இது நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல, பல வருஷமா தீர்க்கப்படாத ஒரு தலைவலி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் சத்தம், இன்னொரு பக்கம் டிராஃபிக் இரைச்சல். இதுக்கு நடுவுல இளைஞர்களோட கையில இருக்கிற மொபைல் போன்ல இருந்து ஒரு புது அரசியல் அலை உருவாயிட்டு இருக்கு. ஆமாங்க, அம்பத்தூர் இப்போ ஒரு கொதிநிலையில தான் இருக்கு. ஒரு பக்கம் அங்க வேலை செய்யற தொழிலாளர்களோட கோபம், விரக்தி. இன்னொரு பக்கம் அங்க வாழ்ற மிடில் கிளாஸ் மக்களோட கனவுகள், எதிர்பார்ப்புகள். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மோதுற ஒரு இடமா அம்பத்தூர் மாறிடுச்சு. இதோட பின்னணி என்னன்னு பாப்போம். இந்த தேர்தல் களத்தோட அளவை பாருங்க. 3,30,000க்கும் அதிகமான வாக்காளர்கள். இங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸும் இருக்காங்க, பெரிய பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. அதாவது ரெண்டு வேற வேற உலகத்தை சேர்ந்த மக்கள் ஒரே இடத்துல வாழ்றாங்க. இந்த மக்களோட டெய்லி லைஃப்ல இருக்கிற கோபங்கள் தான் அந்த தொகுதியோட வெப்பத்தை இன்னும் கூட்டுது. கிட்டத்தட்ட 15 வருஷமா கிடப்புல போட்டிருக்கிற சிடிஹெச் ரோட் விரிவாக்க திட்டம், கொரட்டூர் ஏரியிலிருந்து வர்ற தாங்க முடியாத நாற்றம், இண்டஸ்ட்ரியல் growth ரொம்ப மெதுவா போறது, அப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்றது வருமானம் ஏறல ஆனா செலவு மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறுது அப்படிங்கிற ஆதங்கம். இது எல்லாமே ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குது. சரியா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அரசியல் களத்துக்குள்ள ஒரு புது பிளேயர் என்டர் ஆகுறாரு. இதுவரைக்கும் இருந்த கணக்குகளை எல்லாம் இந்த புது அலை எப்படி மாத்தப் போகுதுன்னு பார்க்கலாம். அம்பத்தூரோட ரீசன்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, 2011, 2016ல அதிமுக ஜெயிச்சாங்க. ஆனா 2021ல திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் கிட்டத்தட்ட 42,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. இதனால அம்பத்தூர் திமுகவோட ஒரு சேஃபான தொகுதி அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 2026க்கான களம் டோட்டலா மாறிடுச்சு. இனிமே இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற நேரடி போட்டி கிடையாது. பாமக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சின்னு ஒரு முழுமையான நாற்கோண போட்டி உருவாகியிருக்கு. இப்ப நீங்க பார்க்குற இந்த வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நம்ம வருஷக்கணக்கா பார்த்துட்டு வர சுவர் விளம்பரங்கள், தெருமுனை கூட்டங்கள், மைக் பிரச்சாரம்னு ஒரு வகை அரசியல். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்னு முழுக்க முழுக்க டிஜிட்டல் வழியில நடக்கிற பிரச்சாரம். தமிழக வெற்றி கழகம் மாதிரியான புது கட்சிகள் இந்த புது அலையை தங்களுக்கு ரொம்பவே சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இவ்வளோ நேரம் பேசிட்டோம். இனி கொஞ்சம் எண்களையும் கணக்குகளையும் பத்தி பேசுவோம். ஏன்னா கடைசியில நம்பர்ஸ் தான் முக்கியம். இந்த வாக்குகள் பிரியிற கணக்கு தேர்தல் முடிவை எப்படி தலைகீழா மாத்தப் போகுது? இந்த வாக்கு பிளவு இல்லைனா ஓட் ஸ்பிளிட்னு சொல்றாங்களே, அதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு எல்லாம் ஒரே எதிர்கட்சிக்கு போகாம பல கட்சிகளுக்கு சின்ன சின்னதா பிரிஞ்சு போறது. இதனால என்ன ஆகும்னா, ஆளுங்கட்சிக்கு கம்மியான ஓட்டு கிடைச்சாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிடும். அரசியல் நிபுணர்களோட கணக்குப்படி அம்பத்தூர்ல ஒருத்தர் உறுதியா ஜெயிக்கணும்னா கிட்டத்தட்ட 1,10,000ல இருந்து 1,20,000 ஓட்டு வர தேவைப்படலாம். இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த சார்ட்டா பாருங்க. ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி ஓட்டுக்கள் முன்ன மாதிரி ஒரே கட்சிக்கு போகாம பாமக, தாவேகா, நாம் தமிழர் கட்சின்னு பல பக்கமா சிதறுது. இந்த சிதறல் கடைசியில யாருக்கு லாபம்? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல பல வாக்காளர்களோட மனசுக்குள்ள ஓடுற ஒரு கேள்வி இதுதான். நான் ஓட்டு போடுறது ஒருத்தரை ஜெயிக்க வைக்கவா, இல்ல சிலருக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க என்னோட எதிர்ப்பை பதிவு செய்யவா? இந்த ரெண்டு மனநிலைக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் தனியா எடுத்து பேசும். அவங்க கிட்ட ஒரு மக்கள் ஆதரவு அலை இருக்கு, அது உண்மைதான். ஆனா ஒரு தேர்தல்ல ஜெயிக்க அந்த அலை மட்டும் போதுமா? களத்துல வேலை செய்யறதுக்கு அந்த அமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்? இங்க எழும்புற ரொம்ப அடிப்படையான கேள்வி இதுதான். ஒரு பெரிய வேவ் இருக்கிறது மட்டுமே அம்பத்தூர் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான தொகுதியிலே ஜெயிக்கிறதுக்கு போதுமானதா, இல்ல கலை யதார்த்தம் வேற மாதிரி இருக்குமா? ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கடின உழைப்பு இருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் ஏஜென்ட்டுகளை ரெடி பண்றது, வாக்காளர் பட்டியலை கரெக்டா மேனேஜ் பண்றது, தேர்தல் அன்னைக்கு மக்களை ஓட்டு போட வைக்கிறதுன்னு பெரிய கட்சிகள் கிட்ட இதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும். புதுசா வர்ற கட்சிகளுக்கு இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச்.
சுருக்கமா சொல்லணும்னா தாவேகாவோட பலம் என்னன்னா சோஷியல் மீடியாவுல அவங்க உருவாக்குற புயல், இளைஞர்களோட எனர்ஜி, அப்புறம் பழைய கட்சிகள் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு சலிப்பு. ஆனா பலவீனம் பூத் லெவல்ல அவங்களோட அமைப்பு இன்னும் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. கள அனுபவமும் ரொம்ப கம்மி. சரி, இந்த எல்லா அனாலிசிஸையும் தாண்டி இப்ப நாம தனிப்பட்ட வாக்காளர்களோட பார்வையிலிருந்து இதை பார்ப்போம். ஏன்னா கடைசியில அவங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாம். தேர்தல் அன்னைக்கு 3 வேற வேற மனுஷங்க அவங்களோட 3 வேற வேற சூழ்நிலையை வச்சு தான் முடிவெடுப்பாங்க. ஒரு ஃபேக்டரி ஊழியர் தன்னோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரோடு நல்லா இருக்கணும்னு யோசிப்பாரு. உரிமை தொடி வாங்குற ஒரு பெண் இந்த நலத்திட்டங்கள் தொடரணும்னு நினைப்பாங்க. முதல் தடவையா ஓட்டு போடுற ஒரு இளைஞரோ ஒரு புது அரசியல் வராதான்னு ஏங்குவாரு. இந்த 3 பேரோட முடிவும் ஒன்னா இருக்குமா? ஆக அம்பத்தூரில் நடக்க போறது வெறும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்ற போட்டி மட்டும் இல்ல, மக்கள் எந்த மாதிரி அரசியலை ஏத்துக்க தயாரா இருக்காங்கன்னு முடிவு செய்யற ஒரு வாக்கெடுப்பு. அது மாற்றத்துக்கான அரசியலா இல்ல நிலைத்தன்மைக்கான அரசியலா? கடைசியா இந்த அம்பத்தூர் கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க வாழ்ற பகுதியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த மாதிரி ஒரு புது அலை, ஒரு மாற்றத்துக்கான தேடல் உருவாகி வர்றத நீங்க உணர்றீங்களா? யோசிச்சு பாருங்க.